வெல்கம் டு cloud computing class students. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 2 cloud computing architecture and services. ஸோ இந்த யூனிட் நம்பர் 2ல் வந்து டோட்டலாக 5 சாப்டர் இருக்குது. ஸோ 2.1 cloud computing architecture பற்றி நம்ம படிக்க போகிறோம். தென் 2.2லேருந்து 2.4 வரைக்கும் உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நம்ம எசென்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் SaaS, PaaS அண்ட் IaaS இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் 5th சாப்டர் வந்து க்ளவுட் டீப்ளாய்மெண்ட் மாடல் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த யூனிட் நம்பர் 2ல் தான் இன்டெப்த்தாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட்ஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 1ல் பேசிக்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்ன இருக்குது, ரெகுலாரிட்டி இஷ்யூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் யூனிட் நம்பர் 1ல் படிச்சிருப்போம். தென் யூனிட் நம்பர் 2ல் இன்டெப்த்தாக நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஆர்கிடெக்சர் என்ன, ஒவ்வொரு சர்வீசஸ்லேயும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எத்தனை சர்வீஸ் ப்ரொவைடர் ஒவ்வொரு சர்வீசஸ்லேயும் இருக்காங்க, அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக நம்ம யூனிட் நம்பர் 2ல் படிக்க போகிறோம். தென் க்ளவுட் டீப்ளாய்மெண்ட் மாடல் அப்படிங்கிறது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் இப்போ வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் 2.5ல் நம்ம படிக்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் வந்து க்ளவுட் ஆர்கிடெக்சர். எஸ், இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தான் க்ளவுட் ஆர்கிடெக்சர். ஸோ ஓவரால் இதை வந்து ஒரு டிசைன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ த்ரூ இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமாக என்னென்ன டிமாண்டபிள் சர்வீஸை வந்து க்ளவுட் ப்ரொவைடர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆர்கிடெக்சரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 செக்ஷனாக இதை வந்து நீங்கள் படிக்கணும். ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வந்து கிளைண்ட் சைடு. ஸோ கிளைண்ட்லேருந்து என்னென்ன சர்வீசஸ் த்ரூ க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஃப்ரண்ட் எண்ட் செக்ஷன் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பேக் எண்ட் செக்ஷன் வந்து ஸோ என்னென்ன சர்வீசஸ் வந்து க்ளவுட் அட்மின் வந்து பர்டிகுலர் கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, ஸோ என்னென்ன ரிசோர்ஸஸ் கையில் வச்சுருக்காங்க, என்னென்ன டேட்டா ஸ்டோரேஜ் சிஸ்டம் கையில் வச்சுருக்காங்க, ஸோ எப்படிலாம் சென்ட்ரலைஸ்டு சர்வீசஸை வந்து கன்சியூமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்து பேக் எண்ட் செக்ஷன். சரியா? ஸோ அதான் வந்து இதை நீங்கள் இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன், அதாவது ஒரு நிமிஷம், இதில் இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் பார்க்க இருக்கு இல்லையா, இந்த ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேக் எண்ட் செக்ஷன். அதாவது க்ளவுட் ப்ரொவைடர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ், அதாவது அது வந்து மேபி இந்த 3 சர்வீசஸை பேஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது SaaS, PaaS இல்லைனா IaaSஆக இருக்கலாம், இல்லைனா அது வந்து ஒரு ஹார்ட்வேரையோ அதில் இருக்கிற ஃபெசிலிட்டியோ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சரியா? ஸோ ஓவரால் அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது என்னென்ன செக்யூரிட்டி பாலிசிஸ், ப்ரைவேசிஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே பேக் எண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நம்ம க்ளவுட் ஆர்கிடெக்சரை வந்து நம்ம படிக்கும்போது இது பேக் எண்ட் செக்ஷனில் நம்ம காட்டுறோம். மற்றபடி இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் செக்ஷன். இந்த ஏரியா எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் செக்ஷன். அதாவது க்ளவுட் கன்சியூமர், க்ளவுட் ஆடிட்டர், க்ளவுட் புரோக்கர் அண்ட் க்ளவுட் கேரியர். சரியா? ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ க்ளவுட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு டிசைன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இதை நம்ம பிரிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, த்ரூ இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமாக பர்டிகுலர் டிமாண்ட் ஆஃப் சர்வீஸை வந்து கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் அந்த க்ளவுட் ஆர்கிடெக்சரை நம்ம ஒரு மேனேஜர் ஆர்கிடெக்சராக நம்ம பார்க்க முடியும். ஸோ 2 செக்ஷனை இதை பிரிக்கலாம், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டு. இதில் ஃப்ரண்ட் எண்டை பற்றி தான் நம்ம இப்போ இதில் படிக்க போகிறோம். ஸோ என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு வந்து க்ளவுட் கன்சியூமர். ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கன்சியூமர் யாரெல்லாம் ஒரு பர்டிகுலர் க்ளவுட் ப்ரொவைடருக்கு வந்து ஆத்தரைஸ்டு யூஸராக இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து க்ளவுடோட கன்சியூமர் தான். ஸோ தே ஆர் மெயின்டைனிங் எ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் த யூசர், த சர்வீசஸ் ஃப்ரம் க்ளவுட் ப்ரொவைடர். ஸோ ப்ரொவைட் பண்ணுற க்ளவுட் அட்மின்ஸ், சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற க்ளவுட் அட்மினுக்கும் அவங்களோட பிஸ்னஸ் ஹோல்டராக இருக்கிற கன்சியூமராக இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் க்ளவுட் கன்சியூமர் செக்ஷன் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணுது. ஸோ கன்சியூமருங்கிறது யார் அப்படின்னா, ஸோ க்ளவுட் அட்மினோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஆத்தரைஸ்டு யூசர் தான் வந்து கன்சியூமர். தென் ப்ரொவைடருங்கிறது யாருன்னா, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் சர்வீஸ் டு
cloud consumers. ஸோ யாரெல்லாம் வந்து cloud admin தங்களை வந்து ஆஃபர் பண்ணிக்கிறாங்களோ ஸோ அவங்க cloud provider, they are offering some cloud services to the cloud consumers. ஸோ அவங்க SaaS, PaaS, IWS சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் வந்து cloud provider-ஆக இருக்க முடியும். தென் இது போக cloud auditor. ஸோ ஆடிட்டர் என்ன அப்படின்னா என்னென்னா, ஸோ cloud கன்சியூமருக்கும் ப்ரொவைடருக்கும் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்க ப்ராப்பராக வந்து சர்வீசஸை வந்து டிமாண்ட் பண்ணுறாங்களா, டிமாண்ட் பண்ணுறது சர்வீசஸை வந்து ப்ரொவைடர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி அசஸ்மெண்ட்லாம் வந்து பீரியாடிக்காக வந்து ரிவ்யூ பண்ணுறவர் தான் வந்து cloud ஆடிட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆடிட்டர் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூசர் ரெக்வெஸ்ட் பண்ண சர்வீசஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறாங்களா, ஸோ அந்த ப்ராப்பர் அக்ரிமெண்ட் படி cloud ப்ரொவைடர் வந்து அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்களா, ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டோட்டல் இம்ப்ளிமெண்டேஷனையும் வந்து அசஸ் பண்ணுறவங்க தான் வந்து cloud ஆடிட்டர். இவங்க பீரியாடிக்காக அசஸ் பண்ணுவாங்க. சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து cloud broker. ஸோ இப்போ cloud brokerல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, cloud காம்போனன்ட்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட cloud சர்வீஸ், நம்ம யூசர் ரெக்வெஸ்ட் பண்ணுற சர்வீஸ் வந்து எந்த சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து டேட்டா சென்டர் தான். ஸோ எங்கே வேறெவர் தட் சர்வீஸ் இஸ் அவைலபிள், தென் இட் கேன் கம்யூனிகேட் ஃப்ரம் தட் சர்வர், தென் ஆஃபர் டு த கன்சியூமர் இல்லையா. ஸோ அவங்க டேட்டா சென்டர் தான் வந்து cloud brokerன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, இட் நெகோஷியேட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் cloud providers அண்ட் கன்சியூமர். ஸோ யார் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொவைடருக்கும், யார் டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த கன்சியூமருக்கும் இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது தான் வந்து cloud brokerோட வேலை. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் செக்ஷனில் 4 இது பார்த்துருக்குறோம்: cloud கன்சியூமர், cloud providers, cloud auditor and cloud broker. ஸோ அதே மாதிரி cloud carrierனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கொடுக்கல. ஆக்சுவலாக cloud carrier அப்படின்னா என்ன அப்படின்னா, தே ப்ரொவைட்ஸ் கனெக்டிவிட்டி பிட்வீன் cloud provider and cloud consumer. ப்ராபப்ளி வந்து இட் கேன் கம்யூனிகேட் வித் தி வைட் ஏரியா நெட்ஒர்க். ஸோ எல்லாமே இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமாக தான் நம்ம வந்து cloud கான்செப்ட்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஸோ cloud கன்சியூமருக்கும் ப்ரொவைடருக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணுறது வந்து cloud கேரியரோட வேலை. சரியா? ஸோ cloud கேரியர் அப்படின்னா என்னென்னா, இட் ப்ரொவைட்ஸ் த கனெக்டிவிட்டி ஃப்ரம் cloud ப்ரொவைடர் அண்ட் cloud கன்சியூமர். அப்படின்னா தான் நீங்கள் அந்த சர்வீசஸை வந்து நீங்கள் cloud ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியும். cloud ப்ரொவைடர் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த சர்வீஸை ஆஃபர் பண்ண முடியும். ஸோ cloud கேரியருங்கிறதும் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் ஆஃப் cloud கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் அண்ட் செக்ஷனை மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் எழுதினாலே போதும். சரியா? ஸோ அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது cloud கன்சியூமர், cloud ஆடிட்டர், cloud broker, cloud கேரியர், தென் cloud provider. சரியா? ஸோ இதுதான் cloud கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர்னு கேட்டால் அப்படின்னா அந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். தென் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எழுதணும். ரைட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி சர்வீசஸை வந்து cloud ப்ரொவைடர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இந்த டெலிவரி மாடல் அப்படிங்கிறது தான் படிச்சு. ஸோ என்ன மாதிரி அவுட்புட்டை, டெலிவரி அவுட்புட்டை வந்து த்ரூ cloud மூலமாக கன்சியூமருக்கு அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பேக்கேஜ்டு காம்பினேஷன் ஆஃப் ஐடி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் உள்ளவன் தான் வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ்லாம் வந்து டிமாண்ட் பண்ண முடியும். ஒரு ஐடி கம்பெனியில் உள்ளவனுக்கு தான் வந்து அந்த ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் எல்லாம் கெட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தேவைப்படும். ஈவன் ஒரு ஐடி பேஸ்டு கம்பெனியில் இருக்கிறவனுக்கு தான் ஒரு பிளாட்ஃபார்மை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் தி ஐடி ரிசோர்ஸஸ், ஐடியில் உள்ள ரிசோர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மாடல் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதை தான் cloud டெலிவரி மாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு 3 மாடல் இருக்குது. எஸ், நம்ம ஏற்கனவே படித்தது தான். அந்த 3 சர்வீசஸை தான் இங்கே 3 மாடல் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறா இருந்தால் ஹோல் ரிசோர்ஸஸையும் ஹோல் பிளாட்ஃபார்மையும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற, நீங்கள் ஒரு ப்ரொவைடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற என்டையர் கான்ஃபிகரேஷன், நீங்கள் யூஸ் பண்ணுற என்டையர் நெட்வொர்க், ஹார்ட்வேர்,
கனெக்டிவிட்டி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே ஒரு சர்வீஸாக கன்சியூமருக்கு வந்து ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்வீஸுக்கு பேர் வந்து IaaS, தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இல்லை பார்ட் ஆஃப் த சர்வீஸை மட்டும் நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட்வேரை மட்டும் நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன், இல்லைனா ஒரு சர்டைன் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கை மட்டும் நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன், இல்லைனா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மட்டும் நான் வந்து கன்சியூமருக்கு வந்து பர்டிகுலர் டைமுக்கு ஆஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சர்வீஸை வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இல்லை நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் நான் சர்வீசஸ் ஆஃபர் பண்ண போகிறேன், ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரை மட்டும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் த்ரூ இன்டர்நெட் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சர்வீசஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக க்ளவுட் டெலிவரி மாடலுங்கிறது இந்த 3 சர்வீஸை பேஸ் பண்ணி வர்றதுனால க்ளவுட் டெலிவரி மாடலுங்கிறது வந்து இந்த 3 சர்வீசஸ் தான் வந்து நம்ம படிக்கணும். ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், இன்னொன்று பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், தென் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, SPI ஃப்ரேம் ஒர்க். அதாவது S ஃபார் சாஸ், P ஃபார் பாஸ் அண்ட் I ஃபார் IaaS. இதோட ஆங்கரோனம் வந்து அதுதான், அதாவது எக்ஸ்பென்ஷன் வந்து அதுதான், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். சரியா? இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ இதில் க்ளவுட் கிளைண்ட்ஸுங்கிறவங்க வந்து கன்சியூமர். ஸோ கன்சியூமர் வந்து அவங்க ஒரு வெப் ப்ரௌசரில் உட்காந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மொபைல் ஆப் மூலமாக வந்து உங்கள் க்ளவுட் சர்வீஸை கேட்கலாம், இல்லைனா ஒரு லேப்டாப், இல்லைனா ஒரு ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் சாதாரண வந்து ஒரு ப்ரௌசர் மூலமாக சர்வீசஸை வந்து ஆஃபர் பண்ணலாம். சரியா? ஒரு பர்டிகுலர் டெர்மினல் மூலமாக வந்து அந்த சர்வீஸை வந்து டிமாண்ட் பண்ணலாம். இவங்க எல்லாருமே வந்து க்ளவுடோட கிளைண்ட்டாக இருப்பாங்க. தென் இது எல்லாமே க்ளவுட் ப்ரொவைடர், க்ளவுட் கொடுக்குற இந்த சர்வீஸ் ஃப்ரேம் ஒர்க், அதாவது SPI. ஸோ சாஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு இமெயில் ப்ரோக்ராம், ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், இல்லைனா ஒரு டெஸ்க்டாப் ப்ரோக்ராம், இல்லைனா சம் கேம்ஸை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. ஸோ எனிதிங் ரிலேட்டட் வித் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து சாஸ் அப்படிம்பாங்க, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்கள் கன்சியூமர் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது சாஸ். அதர்வைஸ் ஒரு டேட்டா பேஸு இல்லைன்னா ஒரு பார்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, ஒரு டேட்டா பேஸ் இல்லைனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஹார்ட்வேர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ தேட் டைப் ஆஃப் சர்வீஸ் அண்டர் தி பாஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸில் வந்து உங்களுக்கு வருது. தென் ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே, ஹோல் பிளாட்ஃபார்ம், ஒரு வெர்ச்சுவல் மிஷின், சர்வர்ஸு, ஸ்டோரேஜு, இது மாதிரி என்டையர் நெட்வொர்க்கையுமே வந்து நீங்கள் சர்வீஸாக ஆஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து IaaS, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இந்த டெலிவரி மாடல் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து கன்சியூமருக்கு வந்து சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு பேர் வந்து SPI. சரியா? SPI ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு இந்த டயக்ராம் நீங்கள் வரையணும், அப்படி இதில் என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சரியா? தென் SPIயோட எவாலுவேஷன். இந்த SPI அப்படிங்கிறத வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, க்ளவுட் வந்து எப்போ இந்த க்ளவுட் டெலிவரி மாடலை க்ரியேட் பண்ணி SPI ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதோட எவாலுவேஷன், அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசுகிறது வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அதாவது இன்டர்நெட்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வந்து பாசிபிள் இல்லையா? ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் முதல்ல வந்து ஒரு மோடம் மூலமாக ஒரு கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ண, அதை கிளைண்ட் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ சர்வர் வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் முதல்ல. இதோட எவாலுவேஷன், இதோட ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தென் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக வந்து அதை யூஸ் பண்ணாங்க. தென் இமெயில் யூசேஜுக்காக வந்து அதை திரும்ப அப்கிரேட் பண்ணாங்க. தென் இமெயிலுக்கு அப்புறம் வந்து ஒரு டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்தாங்க. காமனாக சென்ட்ரலைஸ் டேட்டா ஒரு இடத்துல இருந்து கன்சியூமர் எல்லாம் அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க. தென் ASP, ஸோ அந்த டேட்டா வச்சுக்கிட்டு ஒரு அப்ளிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக வந்து கன்சியூமருக்கு வந்து அதை சென்ட்ரலைஸ்டு பண்ணாங்க. தென் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபைனலாக SPI ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ SBIயோட எவாலுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்டோட எவாலுவேஷனையும் சேர்த்தா நீங்கள் பார்க்கணும். ஸோ முதல்ல இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருங்கிறவர் வந்து மோடம் மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணாங்க கன்சியூமருக்கும் ப்ரொவைடருக்கும். தென் அதே இமெயில் ப்ரோக்ராம், தென் ஆஃப்லைன் டேட்டா ஸ்டோரேஜ் சொல்லி ஃபர்தராக அப்கிரேட் ஆச்சு. தென் டேட்டா சென்டர் ப்ராசஸ் வந்து அப்கிரேட் ஆச்சு. தென் அது மூலமாக சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க.
ஃபைனலாக இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு டெலிவரி மாடலாக வந்து ஃப்ரேம் ஒர்க்கை வந்து க்ரியேட் பண்ணாங்க. இதுதான் எஸ்பிஐயோட எவாலுவேஷன். தென் இந்த எஸ்பிஐயையும் ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர், அதாவது ட்ரெடிஷ்னல் ஐடி மாடலிங் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுக்கு எந்த ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. நீங்கள் எந்த சர்வர்லேருந்து எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிமாண்ட் பண்ணி நீங்கள் அதை கெட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் ட்ரெடிஷ்னல் ஐடி மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சர்வரை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். கூகுள்னால் கூகுளுக்குன்னு ஒரு ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். யாகுனா யாகுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தனாலும் எடுக்கணும்லாம் நம்ம எடுக்க முடியாது. யார் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு கன்சியூமரோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை அவங்கள்ட்டேருந்து நீங்கள் ஆஃபர் வாங்க முடியும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. தென் சர்வீசஸை வந்து கஸ்டமைட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் க்ளவுடில். ஏன் அப்படின்னா ஒரு சர்வீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் க்ளவுட் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா வேறு எந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் இருந்தாலும் வந்து அதை எடுத்துகிட்டு வரணும். இங்கே அப்படி கிடையாது. இட் இஸ் மோர் கஸ்டமைபிள். ஏன் அப்படின்னா எல்லா சர்வீஸுமே வந்து ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளவுட் வந்து ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ க்ளவுட் ப்ரொவைடரோட நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு யூஸராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீ சர்வீசஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கெட் பண்ணிக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் இப்போ நிறைய பேஃபர் மாடல் தான். நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாலும் சரி, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுங்கன்னு சொல்லி தான் வரும். ஸோ எல்லாமே காஸ்ட்டாக தான். லைசன்சிங் காஸ்டிங் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா. தென் ஈஸியாக வந்து நிறைய கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் க்ளவுடை பொறுத்த மட்டும். எஸ்பிஐ ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த மட்டும். இதெல்லாம் வந்து அப்படி பண்ண முடியாது ட்ரெடிஷ்னல் ஐடி மாடலில். ஸோ ஒரு பர்டிகுலர் கன்சியூமர் வந்து ஒரு கம்பெனியோட ஆத்தரைஸ்டு யூஸர் ஆகணும் அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, பாலிசி பேஸ்டு ஒர்க் இருக்குது, அவங்க பே பண்ண வேண்டியிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் வந்து ஒரு எஸ்பிஐ ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஐடி மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு 5 மார்க்காக வந்து கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது சாஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இதில் இன்றைக்கி படிக்க வேண்டிய ப்ரொவைடர் வந்து சர்வீஸ் வந்து சாஸ் படிக்க போகிறோம், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் வந்து. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஒரு அப்ளிகேஷனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா கன்சியூமருக்கும் ஆஃபர் பண்ணுறீங்க. இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, யூசர்ஸ்க்கு டிமாண்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ளவுட் அட்மின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டின். ஸோ அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் படிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஆப் இன்ஜின். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கூகுள் வந்து ஒரு பாப்புலர் அண்ட் ஃபெமிலியர் க்ளவுட் அட்மின் நவடேஸ். ஸோ கூகுள் இல்லாத பிசியும் கிடையாது, கூகுள் இல்லாத மொபைலுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. கூகுள் வந்து மேக்ஸிமம் எல்லாரோட மொபைல்லையும் சரி, லேப்டாப்லேயும் சரி, பிசிலையும் சரி ஒரு டிஃபால்ட் ப்ராடக்டாகவே வந்து இருக்குது. சரியா? ஸோ கூகுள் ஆப்புங்கிறது வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுற இன்பில்ட் ஆப்ஸு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸ் ரூமு, மீட் ஆப்பு, தென் நிறைய ஆப் இருக்குது, தென் மெயில் ஆப்பு, இது எல்லாமே வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான். சரியா? ஸோ கூகுள் வந்து ஒரு வேஸ்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைடர். ஸோ இதுதான் வந்து சாஸ். ஸோ இந்த ஆப் எல்லாமே சாஃப்ட்வேர் இல்லையா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் பேஸ்டு சாஃப்ட்வேர், எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் இல்லையா? நான் கிளாஸ் ரூம் ஆப் வந்து எனக்கு மட்டுமா ஒர்க் ஆகுது கிடையாது, எல்லா யூசர் கன்சியூமருக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் மாடல். ஸோ கன்சியூமர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆப்பை ப்ரொவைட் பண்ணுறது தான் கூகுள் ஆப்போட ஒர்க்கு. சரியா? ஸோ இது வந்து டெவலப் பண்ணுற இதோட ஹோஸ்டிங் எல்லாமே வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ த்ரூ இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமாக தான் நீங்கள் கூகுளோட ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கூகுளோட டேட்டா சென்டர்ஸ் வந்து வேரியஸ் ரீஜன்ஸில் இருக்குது. ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவிலே 4 ரீஜன் மெயினாக வச்சுருக்காங்க. த்ரூ அவுட் ஏசியா வந்து ஏகப்பட்ட கூகுள் சர்வர்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சரியா? ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி எழுதுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 லாங்குவேஜஸ். ஸோ ஜாவா பேஸ்டாக இருக்கும், இல்லைனா பைத்தான் பேஸ்டாக இருக்கும். ஸோ இதோட டேட்டாஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் பேஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே பிக் டேட்டா ஃபார்மேட்டில் வந்து டேபிளாக வந்து
கூகுள் கொரி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி எழுதுகிறாங்க. தென் ஈஸி டு அமேசானோட கொலாபரேஷன்ஸ் இருக்குது கூகுளுக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது ஓவரால் கன்சியூமரோட வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகி ஸ்கேலபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ கஸ்டமரோட டிமாண்ட் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு சர்வீசஸை வந்து எந்த வித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணி வைக்கலாம். அதனால வந்து இது வந்து ஒரு ஸ்கேலபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இது வந்து ஒரு ஃப்ரீ பேஸ்டு சர்வீஸ் தான். இது வந்து பேப்பர் மாடல் தான் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணும்போது நீங்கள் கூகுளோட வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரீ பேஸ்டு சர்வீசஸ் தான் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு கூகுள் பேஸ்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் கூகுள் ட்ரைவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15 GB உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 15 GB நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 100 GBக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் கூகுளோட நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தி யூசேஜை பொறுத்து வந்து நீங்கள் காஸ்ட் வைஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பேப்பர் மாடல் மூலமாக நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கூகுள் ஆப் என்ஜின் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ் ஃபார் சாஸ். சரியா? தென் இதோட அட்வான்டேஜ்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க, கூகுள் ஆப் இன்ஜினோட அட்வான்டேஜ்னு பேசணும் அப்படின்னா ஹைலி செக்யூர்டு. சரியா? மேக்ஸிமம் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸை வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சுருந்தீங்க மட்டும்தான் நீங்கள் எந்த ஆப்லேயும் வந்து நீங்கள் சர்வீசஸ் வந்து கெட் பண்ண முடியும். ஸோ அன்ஆத்தரைஸ்டு யூசர் வந்து உங்களோட டேட்டாவில் வந்து நீங்கள் இன்டர்ப்ட் பண்ணி ஹேக் பண்ணவே வந்து முடியாது. ஸோ ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து செக்யூர்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு மோஸ்ட் செக்யூர்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தென் ஸ்கேலபிலிட்டி. ஸோ பிக் டேபிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா சென்டர் வந்து மூலமாக வந்து கூகுளோட ஆப் இன்ஜின் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால என்ன மாதிரி டிமாண்ட் கன்சியூமர் கொடுத்தாலும் இட் இஸ் ஸ்கேலிங் அப் அண்ட் டவுன் அப்படிம்பாங்க. அதான் தட் இஸ் எலாஸ்டிசிட்டி அப்படிம்பாங்க. ஸோ எவ்வளோ ரெக்யூஸ்ட் கொடுத்தாலும் அதை வந்து ரெஸ்பான்சிபிளாக அதை எடுத்துக்கிட்டு அதை சர்வீஸை வந்து எந்தவித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் கன்சியூமருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் ஸ்கேலபிலிட்டி. தென் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு ஷேரிங் ரிலையபிலிட்டின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் சூப்பர் இல்லையா? ஸோ கூகுளோட ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து குறை சொல்லவே முடியாது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்டை தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹை ரிசோர்ஸஸ் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எந்தவித டிலேடு செகண்ட்ஸ் இல்லை மூலம் இது எந்தவித ப்ராசஸும் வந்து டிலேடாக வந்து உங்களுக்கு அச்சீவ் பண்ணுற. ஸோ த்ரூ இன்டர்நெட் மூலமாக தான் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுனால ஸோ சில சமயம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குமே தவிர பட் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஹை ரிலையபிளாக வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. தென் காஸ்ட் சேவிங். நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட்வேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ வந்து ஒரு பெரிய இன்ஜினியர்ஸ் ப்ரோக்ராமர்ஸ்லாம் தேவையில்லை. உங்கள் சர்வரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கோ தேவையில்லை. எல்லாமே வந்து உங்கள் கூகுளோட அட்மின், உங்கள் கூகுள் ஆப் இன்ஜின் வந்து அதோட அட்மின் வந்து அவங்க வந்து எல்லா ப்ராசஸுமே பார்த்துக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட மணி சேவ்டு. நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை இப்போ இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மீட் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஒரு ப்ராடக்டாக எழுத வேண்டிய தேவையில்லை. அதுவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மாடலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. நீங்கள் தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்து காஸ்ட் சேவிங். ஸோ உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து இப்போ நம்மளோட ஆன்லைன் கிளாஸுக்கு கூகுள் மீட்டு தென் கூகுளோட கிளாஸ் ரூம் எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்மளோட இது நாட் ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ், இது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில மார்க்கெட்டிங், பில்லிங், சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்குது. கேஷ் புக்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது. கூகுளும் நிறைய ப்ராடக்ட் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கமர்ஷியலாக உங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுறாங்க. தென் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். எங்கேனாலும் உங்கள் டேட்டாவை நீங்கள் க்ளவுடில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இதுதான். ஸோ எங்கேனாலும் உங்களோட டேட்டா இருக்கும். நீங்கள் வந்து கையில் கொண்டு நீங்கள் ஒரு லேப்டாப்போட போகணுன்னு தேவையில்லை, நீங்கள் வந்து ரிமூவபிள் ட்ரைவோட போகணுன்னு தேவையில்லை. வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி யூ கேன் கெட் த டேட்டா ஃப்ரம் எனிவேர் இல்லையா? எங்கே இருந்தனாலும் நீங்கள் உங்கள் டேட்டாவை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ த்ரூ கூகுள் ஆப் இன்ஜின் மூலமாக. சரியா? ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு க்ளவுட் ஃபார்மேட். ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் கையில் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் எந்த இடத்துலனாலும் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலும் கூகுள் ஆப் இன்ஜினோட சர்வீசஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். அடுத்தது salesforce.com.
ஸோ கூகுள் ஆப் இன்ஜின் மாதிரியே இதுவும் வந்து ஒரு சாஸ் ப்ரொவைடருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ வெரி ஃபஸ்ட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா salesforce.com தான். ஸோ இன்டர்நெட்டோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் க்ரியேட் பண்ணது தான் வந்து இந்த salesforce.com. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் 99 வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஆரக்கலோட எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் மார்க் பெனியாஃப் அப்படிங்கிறவர் தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா salesforce.comல ஏகப்பட்ட க்ளவுட் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் மார்க்கெட்டிங் க்ளவுட், இது வந்து ஒரு இமெயில் பேஸ்டு மார்க்கெட்டிங். தென் சோசியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் ஷேர்ஸு, இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே சேல்ஸ்ஃபோர்ஸ் மார்க்கெட்டிங் க்ளவுட் வந்து பண்ணிகிட்ருக்கு. தென் சர்வீஸ் க்ளவுட் இருக்குது, கஸ்டமர் சர்வீஸு, ஃபேக் FAQ அப்படிம்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், ஃபோரம்ஸு, கன்சியூமர் பேஸ்டு சர்வீஸஸ், கால் சென்டர் பேஸ்டு சர்வீசஸ், இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் சர்வீஸ் க்ளவுட்னு ஒன்று வச்சுருக்காங்க. தென் கம்யூனிட்டி க்ளவுட் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக கஸ்டமர்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் ஹோல்டர்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தென் கம்யூனிட்டி க்ளவுட் வச்சுருக்காங்க. தென் சேல்ஸ்ஃபோர்ஸில் அப்ளிகேஷன் க்ளவுட் வச்சுருக்காங்க. எப்படி கூகுளில் ஆப் க்ளவுட் பார்த்தோமோ அதே மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸில் வச்சுருக்காங்க. ஓவரால் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா கமர்ஷியலாக பிஸ்னஸ் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, பிஸ்னஸ் பேஸ்டு சர்வீசஸ் வந்து கூகுள் மூலமாக இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து salesforce.com வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இப்படி பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, சாஸோட ஒரு பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபெமிலாரிட்டி வித் வேர்ல்டு வைடு வெப் இல்லையா, இது வந்து ஒரு லேர்னிங் கர்வ் இல்லையா. நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு ரிசோர்ஸ் சர்வீசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சாஸ் சர்வீசஸ் கெட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக ஃபெமிலியர் ஆகிக்கலாம் இன்டர்நெட்டு. ஸோ ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் க்ளவுட் கான்செப்ட் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ஃபெமிலியர் ஆகிக்கலாம். ஸ்மாலர் ஸ்டாஃப், நீங்கள் வந்து எல்லாமே ஓப்பன் அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, தென் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. ஸோ ஒரு 2 ஸ்டாஃப் இருந்தால் கூட போதும். க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பேஸ்டு ப்ராசஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஸ்மாலர் ஸ்டாஃப், நீங்கள் வந்து நிறைய கம்பெனி மாதிரி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோக்ராமர் ஸ்டாஃப்லாம் தேவையே கிடையாது. ஸோ கஸ்டமைசேஷன் ஆன் ஓல்டர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஈஸியாக ஒரு ஓல்டு அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அதில் சம் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாஸ் மாதிரி ஒரு சர்வீஸ் மூலமாக வந்து அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அந்த எரர்ஸை டேக் அவுட் பண்ணி ஈஸியாக வந்து அதை திரும்ப ரீயூஸ் பண்ண வைக்கலாம். சரியா, ஒரு ஓல்டர் அப்ளிகேஷனை பற்றி இப்போ ஃபாக்ஸ் ப்ரோ அப்படிம்பாங்க, அது டேட்டா பேஸ் அப்ளிகேஷன், அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா த்ரூ சாஸ் சர்வீஸ் மூலமாக யார்ட்டையா நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ மாதிரி ஓல்டர் அப்ளிகேஷனில் பற்றி ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் சாஸோட பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். தென் பெட்டர் மார்க்கெட்டிங். ஸோ த்ரூ சாஸ் மூலமாக உங்களோட சாஃப்ட்வேரை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் பேஸ்ட் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்கும் ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட பேசி உங்கள் சாஃப்ட்வேரை சேல் பண்ணுறதோட த்ரூ இன்டர்நெட், த்ரூ க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். தென் வெப் ரிலையபிலிட்டி. ஸோ எல்லாமே த்ரூ வெப் பேஸ்டு சர்வீஸாக பண்ணுறதுனால உங்களோட டைம், தென் நீங்கள் உங்களோட எஃபிஷியன்சி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. தென் செக்யூர்ட் சாக்கெட் லேயர், SSL அப்படிம்பாங்க. இதில் ஓவரால் க்ளவுடில் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் உங்களோட டேட்டா வந்து லீவ் ஆயிடுச்சு உங்கள் கையில் அப்படின்னாலே அது வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்லாம் வந்து க்ளவுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செக்யூர்டாக அதை மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறத வந்து சாஸோட பெனிஃபிட்டாக நம்ம பார்க்குறோம். தென் பேண்ட்வித். ஸோ நீங்கள் பேண்ட்வித்துங்கிறது டேட்டா ஃப்ளோ. ஸோ அது உங்களோட நெட்வொர்க்கை பொறுத்தது, மொபைல் நெட்வொர்க்காக இருக்கட்டும் இல்லை இன்டர்நெட் பேண்ட்வித்தாக இருக்கட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ஹைலி ரேட்டட் பேண்ட்வித் ஆஃப் நெட்வொர்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அதோட பெனிஃபிட், சாஸோட பெனிஃபிட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சாஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ரேஷனல் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி இதிலேயே அடுத்தால படிக்கிறோம். ஸோ அஃபோர்டபுள். ஸோ ஈஸியாக ஒரு சாஃப்ட்வேரை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சாஃப்ட்வேருக்குமே அப்கிரேடேஷன் வந்து இருக்குது இல்லையா, அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒர்க். ஈவன் மொபைல் ஆப்புமே அப்படி தான். ஸோ சம் ஃபீச்சர்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எவ்ரி வீக் அண்ட் எவ்ரி மந்த் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ளவுடோட இதில் இருந்தீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டபிள் ஃபோரம் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இதெல்லாம் முக்கியமான ஒரு பெனிஃபிட். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து க்ளவுடில் கொடுத்து அதை மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக டீப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஈஸியாக, அதாவது உங்கள் சைடில் இருந்து அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், க்ளவுட்லேருந்து நீங்கள் கெட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா குயிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். தென் ஜீரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கெட் பண்ணுறதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய ரிசோர்ஸஸ் வெண்டார்ஸ்லாம் இருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொவைடரோட யூஸராக இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். தென் சீம்லெஸ் அப்கிரேட்ஸ். ஸோ அப்கிரேட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர் இருக்கிற அப்கிரேட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கெட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் க்ளவுடில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் திரும்ப உங்களோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதை பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் க்ளவுட் ப்ரொவைடரோட யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்கிரேட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தென் உங்கள் டேட்டா எல்லாமே ஈஸியாக பேக்கப் அண்ட் ரெக்கவரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஸு, உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஒரு க்ளவுடுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இப்போ எப்படி நம்மளோட கூகுள் ட்ரைவ் வந்து இருக்குதோ அதே மாதிரி. ஸோ கூகுள் ட்ரைவில் நீங்கள் என்ன டேட்டா வச்சுருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஈஸியாக பேக்கப்பில் இருக்கும். எப்போனாலும் இந்த டேட்டா வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒர்க் ஃப்ரம் எனிவேர் இல்லையா, எங்கேனாலும் நீங்கள் கூகுள் ட்ரைவுக்குள்ளே டேட்டா வச்சிங்க அப்படின்னா உங்கள் டேட்டாவை எங்கே இருந்தனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கையில் எடுத்துகிட்டு போகணுன்னு தேவையில்லை, இல்லை ஒரு ட்ரைவில் போட்டு வைக்கணும், இல்லை ஒரு சிடியில் போட்டு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ பேக்எண்டில் பெரிய டேட்டா ஸ்டோரேஜ் இருக்குது, எங்கேனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். கன்சியூமரோட ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, பேஸ்ட் ஆன் தி சர்வீசஸ், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதனால் எவ்வளோ வருஷம்னாலும் வந்து ஒரு கன்சியூமரோட நீங்கள் ஸ்டேடின்னாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ கூகுள் மாதிரி உள்ளதில், இப்போ கூகுள்லாம் ஆல்மோஸ்ட் நான் என்னைய மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 99 இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் வந்து நான் இப்போ கூகுளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி தான். ஸோ மெயில் ஐடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் லைஃப் லாங் வந்து அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ லாங் டேர்ம் ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் இருக்கிறது இந்த சாஸோட ஒரு ஆப்ரேஷனல் பெனிஃபிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். தென் சாஸ் ஸோ வந்து எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. எவாலுவேட் பண்ணி எப்படி பிரிக்கலாம் சாஸை வந்து எப்படி ஒன்று பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம், இல்லைனா வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸுக்கு வந்து க்ளவுட்லேருந்து அந்த சாஃப்ட்வேரை வாங்க போகிறோம், என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க, அதோட உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதை எவாலுவேட் பண்ணலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறீங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸோடு நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, என்னென்ன செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளவு டேட்டா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொவைடர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க உங்களோட ப்ரொவைடர், இதெல்லாம் பேஸ் பண்ணி சாஸை வந்து எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து சாஸோட ஜஸ்ட் ஒரு எவாலுவேஷன். என்ன மாதிரி நீங்கள் ஒரு இந்த சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸை வந்து க்ளவுட் ப்ரொவைடர்கிட்டருந்து நீங்கள் கெட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் கெட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிஸ்னஸ் பேஸ்டாக இருக்கணும், இல்லை டெக்னிக்கல் பேஸ்டாக. ஒரு பிஸ்னஸ் ஹோல்டர்னால் இதை பேஸ் பண்ணி இருப்பாங்க. அதர்வைஸ் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஸ்மாலராக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் பேஸ்டாக நீங்கள் அதை நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து செகண்ட் யூனிட். அதில் க்ளவுட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன, க்ளவுட் டெலிவரி மாடல் அப்படின்னா என்ன, SPI ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தென் சாஸ் சர்வீசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சாஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார், அதாவது கூகுள் ஆப் இன்ஜின்னா யார் என்ன, தென் salesforce.com சர்வீசஸ் என்ன, தென் சாஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் பெனிஃபிட்ஸ், தென் எவாலுவேஷன் ஆஃப் சாஸ். ஸோ இந்த யூனிட் படிக்கும்போது கொஞ்சம் இமேஜினபிள் தான் படிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். ஸோ கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் ஹைலைட் பண்ண ஏரியாலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் தியரி பேஸ்டாக இருக்கும், கொஞ்சம் எழுதி படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கோட ஆக்டிவிட்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் எழுதி எனக்கு இன்றைக்கி ஈவினிங் 6க்குள்ளே அனுப்புங்க. ஒன்று வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் அதோட டயக்ராமை வந்து நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க. இன்னொன்று கூகுள் ஆப் இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. இன்றைக்கி ஈவினிங் 6க்குள்ளே அனுப்புங்க. சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் மற்ற சர்வீசஸ் பற்றி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.